வேணும்னு ஆசைப்படுறீங்க. சரி, அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி இயேசு உன்னுடைய வாழ்க்கையில மூலையில் இருக்க கூடாது. மூளைக்கு என்னவா இருக்கணும்? மூளைக்கு என்னவா இருக்கணும்? உன் குடும்பத்தில் அவரை மூலையில வச்சுனா அவர் மொத்தமா கிரியை செய்ய மாட்டா. அவர் மொத்த குடும்பத்துக்கு என்னவா இருக்கணும்? என்ன கல்லா இருக்கணும்? தலை கல்லா இருக்கணும். எத்தனை பேர் ஒரு புது கிருபை, புது அபிஷேகம் வேணும்னு ஆசைப்படுறீங்க இன்னைக்கு? ஆசைப்படுறீங்களா? வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இன்னைக்கு? உண்மையாவா? ஏன்னா நாளைக்கு இன்னும் நம்மளுக்கு கூட்டம் கூடிரும், நிறைய வியாதியஸ்தர்கள் வருவாங்க. இன்னைக்கே வாங்கிருங்க. இன்னைக்கே எத்தனை பேருக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த இயேசு எனக்கு 100க்கு 100 வேணும். இதுவரைக்கும் இயேசு என்னுடைய வாழ்க்கையில மூலையில தான் இருந்திருக்கிறார். நானும் கிறிஸ்தவன் தான், பரம்பரை கிறிஸ்தவன் தான். நான் மூலையில தான் இருந்திருக்கிறார். ஆனா இன்னையிலிருந்து அவர் என்னுடைய தலைக்கல்லா இருக்கணும், முக்கிய கல்லா இருக்கணும். அவர் மேலதான் என்னுடைய அஸ்திபாரம், என் வாழ்க்கை, எதிர்காலம், ஊழியம், என்னுடைய குடும்பம், என் தொழில் சகலமும் இயேசுவின் மேல என் அஸ்திபாரத்தை போட விரும்புகிறேன். அப்படி ஆசைப்படுற பிள்ளைங்க மட்டும் முன்னாடி ஓடியாங்க பாப்பா. இந்த இடத்துல சீக்கிரமா வாங்க. நீங்க இந்துக்களா இருக்கலாம், கேத்தலிக்கா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம். இயேசு ஒரு நாள் மதத்தை பரப்ப வரலாமா? அன்பான சகோதரனே, சகோதரி, இயேசு ஒரு நாளும் மதம் முக்கியம்னு சொல்லி வரல. மதத்தை பரப்புறவனுங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் உலகம் ஃபுல்லா என்ன நடக்குதுன்னு சொல்லி. மதத்தினால வெறி தான் வரும், கொலை பாதகம் தான் வரும், எரிச்சல் வரும், பெருமை வரும், கேவலங்கள் வரும். ஆனா இயேசு வழியை காட்ட வந்தார். இயேசு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அஸ்திபாரமாய் இருக்க வந்தார். உன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்க இயேசு வந்தார். உன் வாழ்க்கையில இயேசு 50% இருந்தா உனக்கு முழுமையான ஆசீர்வாதம், சுகம் கிடைக்காது. சிலர் நம்ம கூட்டங்களுக்கு வருவாங்க, வெறும் அற்புதம் மட்டும் நடக்கணும். சிலருக்கு ஆண்டவர் நாங்க ஜெபிக்கிறதுனால கொடுப்பார், இல்லை அவருடைய கிருபையினால கொடுப்பார். ஆனா நீ அதை காத்து கொள்ளணும்னா இயேசு உனக்கு மொத்தமா தேவை. புரிஞ்சுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப். சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர், இன்னைக்கு நான் போகும்போது ஒரு முக்கிய பங்கோட தான் போகிறேன். இனி நான் மூலையில் இருக்க வேண்டிய நேரம் முடிஞ்சு தலைக்கல்லாக வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கு. எத்தனை பேர் அதை விசுவாசி சொல்லுங்க? ஐயா, போதும், நீ மூலையில் இருந்தது போதும். ஒரு கழுதையும் மூலையில் 2 வருஷம் சும்மா தான் இருந்துச்சு. யாரும் அதை உபயோகப்படுத்தவே இல்லை. யாரும் அதை உபயோகப்படுத்தவே இல்லை. ஒருத்தர் அதை கண்டுக்கவே இல்லை. ஆனா நேரம் வந்த உடனே இயேசு போய் நின்று சொன்னார், அந்த இதுவரை யாரும் பயன்படுத்தாத அந்த கழுதையை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டா சொல்லுங்க, எஜமானனுக்கு தேவை. இது வேற மாதிரி கை தட்டணுமே. அதுக்கு விசுவாசத்துல வேற மாதிரி கை தட்டணுமே. நல்லா கவனிங்க. இயேசு அதுல அழகா போட்டிருக்கும். நீங்க நல்லா கூர்ந்து அந்த வசனங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா, இந்த கிராஸ் ரோடு. என்ன ரோடு சொல்லுங்களேன்? சொல்லுங்க வாய் திறந்த. என்ன ரோடு? கிராஸ் ரோடு. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கிராஸ் ரோடுனா இப்போ ரெண்டு ஊரையும், இல்ல இப்போ இந்த பக்கமும் ஒரு ஊர் இருக்கும், இந்த பக்கமும் ஒரு ஊர் இருக்கும். புரியுதா நான் சொல்றது? ஊருக்குள்ள ஒரு ரோடு போகுது, அது இல்ல. 2 ஊருக்கு நடுவுல ஒரு ரோடு. புரியுதா நான் சொல்றது? இப்படி ரோடு போவோம். சொல்லுங்க ஐயா. இப்படி ரோடு போவோம், இப்படி ரோடு ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். புரியுதா நான் சொல்றது? யோசிச்சு பாருங்களேன். இருக்கிற ஊர்லயே ஆண்டவர் கட்டளை இட்டா 100 கழுதை கூட அவர்கிட்ட வரும். அது தெரியுமா உங்களுக்கு? சொல்ல மாட்டீங்களே. இருக்கிற ஊர்லயே ஆண்டவர் ஒரு கட்டளை நல்லா கவனிங்க பாப். ஆண்டவர் கட்டளையே கொடுக்கல. கடற்கரை ஓரமா நடந்து போனார். கவனிக்கிறீங்களா? கடற்கரை ஓரமா நடந்து போனாரு. 2 பேரும் சீசர் கேட்டான், நம்ம வரி கட்டணும் தானே, வரி கட்ட காசு இல்லையேன்னு இவங்க புரியுதான பேசி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல அதான் மீன் கேட்டுச்சு. இவர் மீன் கிட்ட பேசல, இவங்க பேசுனதுதான் யார் கேட்டா? சொல்ல மாட்டீங்களே. மீன் கேட்டுச்சு. மீன் கேட்டுட்டு, அடடா எஜமானருக்கு வரி கட்ட காசு தேவை போலன்னு வாயில கொண்டு வந்து அந்த இப்படியா கேட்காமலேயே ஒரு மீன் வந்து காசு கொடுக்குதுன்னா, அப்ப ஆண்டவர் கேட்டார்னா, இல்ல ஒரு சவுண்ட் விட்டார்னா, இல்ல ஒரு அப்படின்னு ஒரு விசில் அடிச்சார்னா, 1 கழுதுன்னு 2 கழுதுன்னு ஊர்ல இருக்கிற கழுதெல்லாம் வந்த, ஐயோ என்னங்க நீங்க, யாருக்கா புரியுதா நான் சொல்றது? புரியுதா நான் சொல்றது? எல்லா கழுதையும் அவர்கிட்ட வந்திருக்கும் சான்ஸ் இருக்கா இல்லையா? சொல்லுங்க ஐயா.
ஆனா என் செல்லத்துக்கு என்னதான் தன்னால செய்யக்கூடிய அதிகாரம் இருந்தா கூட, கவனிக்கிறீங்களா? சரி, அதை விடுங்க. அவர் கூப்பிடல. ஓகே, கையில இருக்கிற காசை வச்சு டேய் போய் மார்க்கெட்ல ஒரு 2 கழுதையை வாங்கிட்டு வாடான்னு ஆண்டவரால சொல்ல முடிஞ்சிருக்காதா? சொல்லுங்களேன். சீஷர்கிட்ட சொல்ல முடிஞ்சிருக்குமா? சொல்லிருக்கலாம் தானே? அதையும் ஆண்டவர் சொல்லாம அவர் இருக்கிற ஊர்ல இருந்து பக்கத்து ஊர் வரைக்கும் போய், புரியுதா நான் சொல்றது? அந்த ரோட்ல நின்று அந்த இடத்துல போய் அங்க மூலையில் இருக்கிற கழுதைய அவருங்க எவனாவது கேட்டானா நீ அவுக்கும் போது அப்ப சொல்லு, இது வேற யாருக்கு இல்லடா, வேற யாருக்கு இல்லடா, எஜமானனுக்கு தேவனு. ஐயோ, எஜமானனுக்கு தேவை. அப்ப நாங்க என்ன பாஸ்டர் செய்யணும்? நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்ல. இந்த முதல் நாள் எதுக்கு ஆண்டவர் உனக்கு கொண்டு வந்தாருன்னா, ஆண்டவர் உனக்கு இதை தான் சொல்ல விரும்புகிறார். மூலையில நீ இருந்தது, உதவாம இருந்தது, இல்ல தள்ளப்பட்டு இருந்தது, இல்ல அந்த குறைஞ்ச நிலைமையில் இருந்தது, இல்ல கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தது, போதும். இன்னைக்கு உன்னுடைய கட்டவிழ்க்கிற நாள், இன்னைக்கு உன்னுடைய கட்டவிழ்க்கிற நாள். இன்றைக்கு மூலையிலிருந்து அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய இன்றைக்கு அந்த மூலையிலிருந்து நீ கட்டவிழ்க்கப்பட்டு எஜமானனுக்கு இன்றையிலிருந்து விசேஷித்த விதத்தில் நீ பிரோஜனம். Come on people, am I talking to the real people? இன்றைக்கு எஜமானனுக்கு நீ பிரோஜனப்படுகிற ஒரு நாள் இது. இதுவரைக்கும் உன் மேல எவனுக்கு ஏற பிடிச்சிருக்கு? இன்னைக்கு நீ மூலையிலேயே தலை குனிஞ்ச நிலைமையில எல்லாரும் பார்த்துட்டு பார்க்காதபடிக்கு போகிற ஒரு நிலைமையின் நாள் அல்ல இன்றைக்கு. இந்த முதல் நாள் இந்த மூலையிலிருந்து நீ கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு கழுதையாய், கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு கழுதையாய், ஏதோ எவனாய் ஏறுகிறதுக்கு அல்ல, இல்ல மத்தவன் உன்னை போட்டு மிதிக்கிறதுக்கு அல்ல, இல்ல மத்தவன் உன்னை போட்டு கேவலப்படுத்துகிற நாள் முடிஞ்சு இந்த நாள், நல்லா கவனிங்க, இந்த நாள் மூலையிலிருந்து நீ பிரித்தெடுக்கப்பட்டு அந்த எஜமானனே அந்த சர்வ வல்லவரே, அந்த ராஜாதி ராஜனே மூலையிலிருந்து உன்னை கட்டவிழ்த்து, நீ தனியாய் அல்ல, நீ ஒரு ஓரமாய் அல்ல, மற்றவர்கள் காரி துப்புகிற அளவுக்கு அல்ல, அந்த எஜமானனே உன் மீது சவாரி செய்யத்தக்கதாய் உனக்கு கனத்தை உண்டு. Am I talking to the real people? எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த முதல் நாள் அந்த பங்கு வாங்குறவங்க மட்டும் வெறித்தனமா கையை தட்டு. ஐயா சும்மா சொல்லலையா? இது உண்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? உண்மையா விசுவாசிக்கிற? நானும் சின்ன வயசுல நல்லா சண்டே ஸ்கூலுக்கு போனவன் தான். எனக்கும் ஓரளவுக்கு வசனம் தெரிஞ்சவன் தான். நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஆனா ஒரு டைம் வந்தப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு நான் தள்ளப்பட்ட கல்லு மாதிரி தான் இருந்தேன். எங்க அம்மா அப்பா நல்லவங்க தான், ஓரளவுக்கு வசதி இருந்துச்சு தான். ஆனாலும் நான் தள்ளப்பட்ட கல்லு போல தான் இருந்தேன். ஓரளவுக்கு படிச்சிருந்தேன் தான், டிகிரி முடிச்சிருந்தேன் தான், நல்ல வேலை செய்வன் தான், நல்ல திறமையா இங்கிலீஷ் பேசுவன் தான். ஆனாலும் தள்ளப்பட்ட கல்லை போலதான் என்னுடைய நாட்கள் இருந்தது. ஆனா ஒரு நாள் வந்தது ஐயா, ஒரு நாள் வந்தது. மூலையில நான் போன உடனே என் கூட இருந்தவங்களாம் என்னை விட்டுட்டு போக பார்த்தாங்க, நைஸா எஸ்கேப் ஆனாங்க. ஆனா ஒருத்தருடைய கண்கள் மட்டும் விசேஷமா என் மீது பட்டதுனால, மூலையில தான் நான் இருந்தேன். பார்ப்பதற்கு அநேகர் இல்லாதபடிக்கு இருந்தேன். அந்நிய தேசம் குவைத்துல தான் இருந்தேன். எல்லா நிலைமையும் வெறுத்து போன நிலைமையில தான் இருந்தேன். இல்ல நம்பிக்கையெல்லாம் இழந்து போன நிலைமையில தான் இருந்தேன். ஆனாலும் அந்த மூலையிலிருந்து நான் அவரை தேடி போக முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த மூலைக்கல்லே தேடி, அந்த மூலைக்கல்லே தேடி வந்தார் ஐயா. இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார், அந்த மூலைக்கு தலைக்கல்லே உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை அஸ்திவாரமாக இருக்கும்படியா உன் ஊழியத்துல, உன் குடும்பத்துல, உன்னுடைய எதிர்காலத்துல நம்புறவங்க மட்டும் வெறித்தனமா இன்னொரு கையை தட்டி, ஆண்டவரே இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையின் நாள், இன்றைய நாள்
மூலையிலிருந்து நான் வெளியே வருகிற நாள் இன்றைய நாள். நான் ஏதோ இப்ப ஆண்டவர் சொல்றது எத்தனை பேர் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? டேய் 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 டேய், நிறைய பேர் என்ன பாருங்க பாப்போம். டேய், அவங்களுக்கு அந்த அந்த நிலைமை பிடிக்கலடா, அவங்க அந்த மூலையில் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலடா. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைனால, அவனுடைய சொந்த பந்தங்களால, இல்ல அவன் பட்ட அனுபவத்தினால, இல்ல அவன் கடந்து வந்த பாதையினால, அவன் வந்த பேக்ரவுண்ட்னால, அவ பாஸ்டருடைய மனைவியா இருக்கிறதுனால, இல்ல பாஸ்டருடைய மகளா இருக்கிறதுனால, இல்ல சபையில ஒரு மூப்பரா இருக்கிறதுனால, இல்ல எல்லாரும் அவங்கள அளவுக்கு மேலேயே அவங்களுக்கு மதிப்பு குடிச்சு அவங்கள கனம் பண்ணினதுனால, என் பிள்ளை தன்னுடைய நிஜத்தை காட்ட முடியல. என் பிள்ளையால தன்னுடைய நிஜத்தை உண்மையாகவே சமுதாயத்தை காட்ட முடியல. தன்னுடைய உண்மையான வேதனையின் காரியங்களை நிஜத்தை காட்ட முடியாததுனால மூலையில போய் தன்னை யாரும் பார்த்திடக்கூடாது, தன்னுடைய உண்மையான வேதனை யாரும் கண்டிடக்கூடாது, தன்னுடைய நுறுக்கத்தை யாரும் பார்த்திடக்கூடாதுன்னு ஏதோ சிரிச்சு கொண்டு, லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டு, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சபைக்கு போகும்போது பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிக்கொண்டு ஏதோ ஒரு மறைவில் இருக்கிறா. ஆனா அவளுக்கு சொல்லு, அந்த மகனுக்கு சொல்லு, அந்த ஊழியக்காரனுக்கு சொல்லு, நீ இனி உன்னுடைய மறைவில் இருக்க தேவையில்லை. அவரே உன்னுடைய மறைவிடமாய், அவரே உன்னுடைய மறைவிடமாய் இருக்க காத்திருக்கிறார். அவரே உன்னுடைய மறைவிடமாய் வர காத்திருக்கிறாரா? அவரே மறையனா? அவர் உன்னை மறைச்சா, ஓ மை காட், oh my God, am I talking to the real? அவர் உன்னை மறைச்சாருனா நல்லா கவனி. மனுஷன் மறைச்சானா உன் நல்லதெல்லாம் மறைச்சு உன் கெட்டதை காட்டுவான். ஆனா எனக்கு ஒருவர் தெரியும், நம்ம கெட்டதை come on people, எனக்கு ஒருவர் தெரியும். அவர் எத்தனை முறை அதை மறைச்சு உன்னுடைய நன்மையை வெளியில கொண்டு வந்தார். அந்த ஆண்டவர் உன்னை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார், அதே ஆண்டவர் இந்த மறைவிடத்திலிருந்து அவர் வைத்திருக்கிற ஒரு மகிமையின் மறைவிடத்தில் கொண்டு வந்து நீ போய் யாருக்கும் காட்ட தேவையில்லை. அவர் மகிமை உன்மேல் வரும் பொழுது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் வந்தது, கர்த்தருடைய ஒளி என்மேல் உதித்தது என்று சொல்லுகிற வசனத்தின்படியா அவருடைய மகிமை வரும் பொழுது, அந்த மறைவிடத்துல எத்தனை வருஷம் இருந்தாலும் அவர் மறைவிடத்துக்கு நீ வருகிற வேளையில அவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். உன்னை அவர் வாளாய் காட்ட மாட்டார். என்னவா காட்டுவாரு? தலையாய் காட்டுவார். உன்னை கீழாய் காட்ட மாட்டார். உன்னை என்னவா காட்ட விரும்புவார்? மேலாய் காட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, நம்ம லைஃப்ல பார்த்துருக்கோம் தானே ஐயா, நம்மளும் போய் மறைஞ்ச காலங்கள் உண்டு. நம்மளும் பயந்து போய் ஊழிய பாதையில நொறுங்கி போய் மறைந்த காலங்கள் உண்டு. ஆனா நம்ம இதுல இருக்கிற அத்தனை பேரும் சாட்சி சொல்ல முடியும். நம்மளை கர்த்தர் வெளியே எங்களை கொண்டு வரும்போது, ஐயா எங்களை கொண்டு வரும்போது, நாங்க நல்ல கவனி நாங்க எங்களை கொண்டு வரும்போது நாங்க தைரியமா வெளியில வரல. நாங்க தான் எல்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு பலன் இல்லை. நாங்க வரும்போது பயந்துதான் வந்தோம், நடுங்கிட்டு தான் வந்தோம். ஆனா வெளியில கொண்டு வந்த பிறகுதான் தெரிஞ்சது, ஐயோ ஆண்டவர் கொண்டு வந்தா உன்னை கீழாக்க மாட்டார் ஐயா, மேலாக்குவாரு. வெட்கப்படுத்த மாட்டாரு, கனப்படுத்துவாரு. உன்னை வாளாக்க மாட்டாரு, தலையாக்குவாரு. நம்புறவன் மட்டும் கையை தட்டி, ஆண்டவரே இன்னைக்கு நான் வெளியில வரேன், இன்னைக்கு நான் வெளியில வரேன். Lord, this is my day. I am coming out. Lord, I don't want to stay there. I don't want to be in that hidden position anymore. I want to come out. I am coming out. இது உண்மையாவே கொஞ்சம் பேருக்கு தேவைப்பட்ட வார்த்தை. நான் அப்பயே முடிக்கணும்னு சொல்லி தான் உங்களெல்லாம் கூப்பிட்டேன். எத்தனை பேரோட ஆண்டவர் அதை பேசினார்? சீரியஸா கேட்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவர் உண்மையை பேசினார் அந்த வார்த்தை? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு வெளியில வரணும்னு சொல்லி? ஆசையா இருக்கா ஐயா? இந்த நாள் உங்க நாள் ஐயா, உங்க நாள். How true is it, Pastor? Isn't it? எவ்வளவு உண்மை இல்ல பாஸ்டர்?
கரெக்ட் தானே? எவ்வளவு உண்மை இல்ல? எத்தனை முறை போய் யாரும் பாத்திரக்கூடாதுன்னு நம்மளே மறைச்சு கொண்ட நாட்கள் எவ்வளவு. ஆனா நம்ம இங்க இருக்கிற அத்தனை பேரும் நம்ம சொல்ல முடியும், வெளியில கொண்டு வரும்போது பயந்து நம்ம வந்தாலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது ஆண்டவர் கனத்தை தவிர வேற ஒண்ணும் நம்மளுக்கு தந்தது கிடையாது. நம்புற தேவ ஜனங்கள், பாஸ்டர் எங்களுக்கு அதை செஞ்சிருக்கிறார், அப்ப இனிமே நிறைய செய்வார் நம்புறவங்க மட்டும். ஏயா நீ அவரை முழுசா தேடாத பொழுதே உனக்கு அதை செஞ்சாருனா, தேடி வந்திருக்கிற வேளையில் உனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆசைப்படுறவங்க மட்டும் நல்ல ஜோரா ஆசையா அந்த செல்ல நாயகனுக்கு, சர்வ வல்ல தேவனுக்கு one more time. Wow. Wow, that was a good word from the Lord. Isn't it, Pastor? That was a very true word from the Lord. That was from the Lord. That was from the Lord. I believe. நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். அநேக அந்த மூலையிலிருந்து, இல்ல தள்ளப்பட்ட கல்லுல நிலைமையிலிருந்து, இல்ல ஒதுக்கி வச்ச நிலைமையிலிருந்து முக்கியமான இல்ல மூளைக்கு ஏதோ ஒரு கல்லாய் அல்ல, நம்புறவங்க மட்டும் ஒரு 6 நிமிஷம் கை தட்டா தப்பு கிடையாது. நம்புற தேவ பிள்ளைங்க இருக்கிறீங்க தானே? சகோதரர்கள், சகோதரிகள், ஊழியர்கள், ஊழியக்காரிகள், நீங்க திருநெல்வேலியிலிருந்து வந்தீங்களோ, நாகர்கோயிலிருந்து வந்தீங்களோ, இல்ல தூத்துக்குடியிலிருந்து வந்தீங்களோ, இல்ல சாத்தூர்ல இருந்து வந்தீங்களோ, சிவகாசியிலிருந்து வந்தீங்களோ, இந்த நாள் நல்ல கவனி, நீ ஏதோ ஒரே நிமிஷம் மொத்தமா கை தட்டிடலாம். நீ ஏதோ செய்வது ஆண்டவருடைய நோக்கம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். நீ ஏதோ ஒரு ஊழியம் செய்வது ஆண்டவருடைய நோக்கம். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். இல்ல அறகுறையாய், ஒரு முழு மனதில்லாம அறகுறையாய் புலம்பலோடு நீ ஏதோ ஒரு ஊழியம் இல்லை, ஏதோ ஒரு காரியம் இல்லை, ஏதோ ஒரு தொழிலில் ஏதோ ஒரு குடும்பத்தை நடத்துவது ஆண்டவருடைய நோக்கம். சத்தமா சத்தமா சத்தமா. இல்ல மனசுல எப்பொழுதுமே ஒரு சஞ்சலத்தோட, ஒரு பலகீனத்தோட உன் வாழ்க்கையை ஓட்டுவது ஆண்டவருடைய நோக்கம் இல்லவே. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இல்ல நாளுக்கு நாள் நீ வெட்கப்பட்டு கொண்டு போவதே ஆண்டவருடைய நோக்கமே. சத்தமா சொல்லுங்களேன். இல்ல வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிட்டு வந்து நீ வெறுமையாய் திரும்பி திரும்பி போயிட்டு வருது ஆண்டவருடைய நோக்கமே, ஆண்டவருடைய நோக்கமே. அப்ப எதுக்கு உன்னை கொண்டு வந்தார் தெரியுமா? ஏதோ ஒரு ஓட்டத்தை ஓடல்ல, ஏதோ ஒரு நிலைமையில் இருக்கல்ல, நான் வைத்திருக்கிறேன், நான் உனக்காக வைத்திருக்கிற நோக்கத்துல, நான் உனக்காக வைத்திருக்கிற திட்டத்துல, நான் உனக்காக வைத்திருக்கிற சித்தத்துல. Oh my God, am I talking to the people? ஐயா முதல் நாள் வாங்கிக்கோ, ஏன்னா நாளைக்கெல்லாம் என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது. இன்னைக்கே வாங்கிக்கோ. நாளைக்கு நிறைய வியாதிஸ்தர்கள் வருவாங்க, அபிஷேகத்துக்கு கூப்பிட்டு என்னென்னவோ நடக்கும். இன்றைக்கு வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. முதல் பங்கு வாங்கிக்கோ. முதல் பங்க வாங்குறவன் மூலையில இருக்க மாட்டான. ஐயா டா 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 டா. என்ன பாருங்க பாப்போம். ஒரு ராஜா வீட்டுல வச்சுப்போமே, பெரிய ராஜாவுடைய வீடு. அவருக்கு சமைக்கிறாங்க, கவனிக்கிறீங்களா? அவருக்கு சமைக்கிறாங்க. முதல்ல கீழே இருக்கிறவனுங்க, பெருக்கிறவன், வேலைக்காரனுக்கெல்லாம் கொடுத்துட்டு கடைசியா ராஜா வீட்டில் இருக்கிறவங்க வந்து சாப்பிடுவானுங்க நினைக்கிறீங்க? சொல்ல மாட்டீங்களா? மிச்ச மீதியெல்லாம் சாப்பிடுவாங்க நினைக்கிறீங்களா? சொல்லையா, சொல்லையா, சொல்லையா. அப்போ ராஜாவுடைய அடுத்தது யார் சாப்பிடுவான்? அவருடைய முதல் பங்கை யார் எடுப்பான்னு நினைக்கிறீங்க? சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன், யார் சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்க? பிள்ளைங்க தான் முதல்ல சாப்பிடணும். இன்னைக்கு விசுவாசிங்க வரல, பிள்ளைங்க தான் வந்திருக்கு. விசுவாசிகள் வரல, செல்லத்தோட பிள்ளைங்க வந்திருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த முதல் நாள் அந்த பிள்ளைங்க மட்டும் கையை தட்டி, ஆண்டவரே, I did not come to take the last portion or some portion. I came to take the first portion. I came to take the best portion. வாங்குறவங்க மட்டும் முதல் பங்க வாங்க. அந்த பிள்ளைங்க ராஜாவின் பிள்ளைகள்.
ராஜாவின் பிள்ளைகள். ஹalleluya. பிள்ளைங்களாம் இப்பயே வாங்கணும்னு தானே உங்களுக்கு ஆசையா வந்தீங்க? உங்க அம்மா அப்பாலாம் 40 வயசுல 50 வயசுல கூட சிலதெல்லாம் வாங்கல. வாலிப பிள்ளைங்க சில்ல பிள்ளைங்களாம் வாங்கிக்குவாங்க. நம்ம கூட்டத்தில் அந்த ஒரு ஸ்பெஷல் உண்டு. வயசானவங்களுக்கு மட்டும் கிடைக்கிறதில்ல, எந்த வயசுகள் வந்தாலும் நம்ம கூட்டத்தில் ஆசையா வரவங்க வாங்கிட்டு போனதை என் கண்ணால பார்த்துக்கிறேன், காதால கேட்டிருக்கிறேன். வாங்க வந்த பிள்ளைங்க சேர்ல இருக்கிறீங்களோ முன்னாடி நிக்கிறீங்களோ கையை தட்டி வெறித்தனமா நல்லா 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 நீ மூலையிலிருந்து வெளியில வந்துட்ட. ஐயோ இது நல்லா, ஒரு நிமிஷம் இருங்க, அதுக்கப்புறம் கை தட்டுங்க. மூளை நல்லா எப்பயுமே என் வாயில என்ன தெரியுமா வரும்? கடைசி வரைக்கும் மூளையிலிருந்து வரப்போறவங்க தானே வரும். சொல்ல மாட்டீங்களே, நார்மலா அப்படி வர பார்க்கும். இப்ப என்ன தெரியுமா வந்துச்சு? திடீர்னு மூளையிலிருந்து வெளியில வந்துட்டவங்க, மூளையிலிருந்து புறப்பட்டுட்டவங்க. Come on people, மூளையிலிருந்து புறப்பட்டுட்டவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க தானே? இருக்கிறீங்க தானே? மூலையிலிருந்து வந்துட்டவங்க கிளம்பிட்டவங்க இருக்கிறீங்க தானே? அந்த முதல் பங்க வாங்க ரெடியா வந்தவங்க வந்து புறப்பட்டவங்க இருக்கீங்க தானே? பக்கத்துல இருக்கவங்க கை தட்டுறானோ நம்புறானோ இல்லையோ, நீ விசுவாசத்தோட கைகளை தட்டி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். I feel it in my spirit. Jesus. How many of you feel it in yours? Can you feel it, Pastor? I don't know how many of them can understand that. Can you sense that in your spirit? The first portion.